ஸோ ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல். ஸோ என்னோட பேர் ராஜரித்து. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிற எம்பிபிஎஸ் எக்ஸாமை நம்ம எப்படி என்ன என்ன இருக்குது, நம்ம எப்படி அதை அட்டன் பண்ணணுன்றது தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகும். 1 வீக் தான் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் கிளாஸஸ், ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும், நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மந்தில் முடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ அப்போ டேக்கிள் பண்ண முடியாது, டக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணலாம், எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி மைண்ட் செட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஸோ லெட்ஸ் கம் டு த வீடியோ. ஸோ தியரி எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஏலே இருக்கும். இது ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. பட் இந்த ஷார்ட் நோட்ஸ், எஸ்ஏ, எம்சிக்யூ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி பேட்டர்ன் இதான். திஸ் இஸ் த யூனிவர்சிட்டி பேட்டர்ன். யூனிவர்சிட்டி எக்ஸாம் கடைசியில் நீங்கள் எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஐஏனா இன்டர்னல் அசஸ்மெண்ட். வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வைப்பாங்க. அதாவது பெர் மந்த்துக்கு ஒரு சப்ஜெக்ட்டு வாரம் இருக்கும். ஸோ த்ரீ சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒவ்வொரு வாரமும் இருக்கும். ஒரு வாரம் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ரைட்? ஸோ அது எந்த டேட்லனாலும் உங்களுக்கு வைப்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஐஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி பேட்டர்னில் தான் வைப்பாங்க. ஒரு சில காலேஜஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த யூனிவர்சிட்டி பேட்டர்னில் ஃபுல்லாக வைக்க மாட்டாங்க. தே மே கீப் இன் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். அண்ட் சம்டைம்ஸ் ஈவன் எங்கள் காலேஜில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஐஏ வந்து அவங்க வந்து 50 மார்க்ஸ் தான் எடுத்தாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து சம்டைம்ஸ் ஒரு சில ஐஏஎஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 50 மார்க்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். அது எல்லா ஐஏல அப்படி வைக்கல. பட் எங்களுக்கு மெஜாரிட்டி வந்து 100 மார்க்ஸ் தான் வச்சாங்க. பட் ஒரு சில காலேஜஸில் 50 மார்க்ஸ் மட்டுமே வைக்கிறாங்க. ஓகே, ஸோ கம் டு த வீடியோ. ஸோ தியரி எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்னா, இப்போ யூனிவர்சிட்டி பொறுத்தளவில் ரெண்டு எஸ்ஏ இருக்கும். அதில் ஒரு எஸ்ஏமே 15 மார்க்ஸ் வரும். ஸோ டோட்டலி 30 மார்க்ஸ் இட் கேரிஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ஷார்ட் நோட்ஸ் இருக்கும். 10 ஷார்ட் நோட்ஸில் மொத்தம் 5 மார்க்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் 10 into 5 50 மார்க்ஸ் இது. நெக்ஸ்ட் எம்சிக்யூ வந்து 20 எம்சிக்யூ கடைசி 20 மினிட்ஸில், அதாவது 3 ஹார்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு. அந்த 3 ஹார்ஸ் எக்ஸாமில் கடைசி 20 மினிட்ஸில் தான் அந்த எம்சிக்யூ வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இது என்எம்சி நார்ம்ஸ், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு எம்சிக்யூமே 1 மார்க் கேரி. அதனால் 20 மார்க்ஸ் வரும். அது கடைசி பேஜில் தான் உங்களுக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தியரி எக்ஸாம் பேட்டர்ன். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தியரி எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இப்போ அனாட்டமி எடுத்துக்கணும்னா அனாட்டமி 1 பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். அதே மாதிரி ஃபிசியாலஜி, பயோகம் பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஸோ 6 days நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இது ரொம்ப இது டிஃபிகல்ட்டி என்னென்னா, ஒரு பேப்பருக்கு இன்னொரு பேப்பருக்கு நடுவில் கேப் இருக்காது. பேப்பர் 1 பேப்பர் 2 அடுத்தடுத்து வச்சுருவாங்க. ஸோ பேப்பர் 2 நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் முதல்ல. ஸோ அதனால் வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே 1 நாள் 2 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்கும். நிறையா இருக்கும். யூ நீட் டு கவர் வித்தின் தட் ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. பட் we can do it. ஓகே, நெக்ஸ்ட்டு அனாட்டமி. இப்போது சிலபஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்னென்ன இருக்குது, எம்ப்ரியாலஜி இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டாலஜி. நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாலஜிக்கு அப்புறம் உங்களுக்கு கிராஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ எம்ப்ரியாலஜியில் 2ஆக பிரிச்சுருவாங்க. ஜென்ரல், சிஸ்டமிக்னு சொல்லிட்டு. ஜென்ரல்ன்றது ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ஊஜினெசிஸ் வரும், ஸ்பெர்மடோஜெனசிஸ் வரும், பிறகு ட்ரோபோபிளாஸ்ட் பற்றி படிப்போம். நெக்ஸ்ட்டு அந்த பிளாஸ்டோசிஸ்ட்டு, அது எப்படி எம்பெடட் இந்த யூட்ரஸு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வீக் டெவலப்மெண்ட், செகண்ட், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஒரு 3 லேமினா டிஸ்க்கு, நோட்டோகார்டு டெவலப்மெண்ட், இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறையா டெவலப்மெண்ட் பற்றி ஒரு சின்ன டெவலப்மெண்ட் பற்றி பார்த்திங்கன்னா படிப்பீங்க. நெக்ஸ்ட் லேட்டர் ஆன் வந்து சிஸ்டமிக்ன்றது ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி டெவலப் ஆகுது, அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி டெவலப் ஆகுது, இப்போது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அது எப்படி டெவலப் ஆகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க, ரைட்? திஸ் இஸ் ஆல் அபவுட் எம்ப்ரியாலஜி. அண்ட் அதுக்கப்புறம் ஹிஸ்டாலஜின்றது மைக்ரோ அனாட்டமி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆர்கன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஆர்கனில் என்ன லேயர்ஸ் இருக்குது, எந்தெந்த லேயரில் என்ன மாதிரி செல்ஸ் இருக்குது, என்ன மாதிரி டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஷேப்பில் இருக்கும், என்னென்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேமினா ப்ராப்ரியாவில் கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்குன்னா என்ன டைப் ஆஃப் கொலாஜன் ஃபைபர்ஸ், அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. தட்ஸ் ஆல் அபவுட் த ஹிஸ்டாலஜி. ஸோ இதுக்கெலாம் வந்து ஹெச்என்ஏ பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சி தான் நீங்கள் கீழே எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுலேயும் ஜென்ரல், சிஸ்டமிக்னு சொல்லிட்டு இருக்குது. ஜென்ரல்ன்றது ஜென்ரலாக ஸ்கெல்டல் மசில்ஸு, போன்ஸு, பிறகு ஆர்ட்ரிஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
இருக்கும். சிஸ்டமிக்ன்றது ஈச் சிஸ்டம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரீஜன் வைஸ் படிக்கும்போது அப்டோமென்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈசோஃபேகஸ், ஸ்டொமக்னா ஃபண்டஸு, பைலோஸ்ன்னு சொல்லிட்டு பிரிச்சுருவாங்க. டியோடினம், ஜெஜுனம், இலியம் இதிலெல்லாம் எப்படி இருக்குது ஹிஸ்டாலஜிக்கலாக நம்ம பார்த்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபைலாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமிக். ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கணும் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இப்போ கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அனாட்டமி ரீஜனாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருவாங்க. ஜென்ரல் அனாட்டமி இட்ஸ் நத்திங் பட் நீங்கள் சிஸ்டம் ஒவ்வொரு சிஸ்டமும் படிப்போம் இல்லையா, அது ஜென்ரலாக நம்ம அனாட்டமிக்கில் கிராஸாக எப்படி பார்ப்போமோ அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் இதில் வந்து யூனிவர்சிட்டி கொஷின்ஸ் ரொம்ப கம்மி தான். அந்த கொஷின்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நம்ம எஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோவா இல்லை யூனிவர்சிட்டி கொஷினில். பட் உங்களுக்கு இதில் வந்து கேட்பாங்க லைக் ஐஏல வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏலாம் கேட்பாங்க. இதுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஐஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் வந்து இந்த ஏஎன்னு சொல்லிட்டு எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இது இந்தந்த டாபிக் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாமே படிக்க முடியாது அவங்களால, ஒரு புக் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது இது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்குன்னு சொல்லிட்டு ஏஎன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அது மட்டுமாச்சும் படித்து வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ அதுதான் நடத்துவாங்க ஆக்சுவலி. அது மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ஜென்ரல் அனாட்டமிக்கு. அப்பப்போ படிச்சிருங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் லைக் யூ கேன் பி ஏபிள் டு டேக்கிள் பண்ணி டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்துடும். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீஜன் வைஸ்ன்னு பார்த்தோன்னா இப்போ நான் அடுத்ததில் சொல்கிறேன் ரீஜன் வைஸ் என்னென்ன. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமிக் அண்ட் இதான் வந்து பார்த்திங்கன்னா ரீஜன் வைஸ் பார்க்கும்போது அப்பர் லிம், லோவர் லிம். அப்பர் லிம்ன்றது இந்த கை ஃபுல்லாக படிக்கிறது, கையை பற்றி படிப்பீங்க. லோவர் லிம், அப்டமன், பெல்விஸ், தோராக்ஸ், ஹெட் அண்ட் நெக், நியூரோ அனாட்டமி இந்த மாதிரி தான் இருக்கும். சிஸ்டமிக்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்பிரேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ஜிஐடி, அதை தான் டைஜஸ்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், சிவிஎஸ்ன்றது சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக சிஸ்டம் வச்சு படிப்பீங்க. இது வந்து ஹிஸ்டாலஜிக்கும் எம்ப்ரியாலஜிக்கும், நாட் ஃபார் கிராஸ். ரீஜன் வைஸ் பார்க்கும்போது கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸ் படிப்பீங்க இல்லையா. ஸோ அப்பல்லும் லோயலும் அப்டமன் சொல்லிட்டு ஒன்று படிப்பீங்க. ஹெட் அண்ட் நெக் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க, பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு. ரெண்டுக்குமே தனித்தனி ஐஏவாக இருந்துச்சு எங்களுக்கு. நியூரோ அனாட்டமின்றது ஜஸ்ட் பிரெயின் பற்றி நீங்கள் படிக்கிறது தான். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் நியூரோ அனாட்டமி வந்து. ஓகே, ஸோ இதுதான் ரைட். அதுக்கப்புறம் வந்து இப்போ பேப்பர் 1ல் என்னென்ன சாப்டர்ஸ்னால் ஜென்ரல் அனாட்டமி, அப்பல்லும் லோயலும், அப்டமன், பெல்விஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் எம்ப்ரியாலஜி, ஜென்ரல் ஹிஸ்டாலஜி ப்ளஸ் சிஸ்டமிக். அப்டமன் பெல்விஸில் கொஞ்சம் சிஸ்டமிக் எம்ப்ரியாலஜி, சிஸ்டமிக் ஹிஸ்டாலஜி வரும். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1ல் இன்க்ளூடடாக இருக்கும். பேப்பர் 2 வந்து தோராக்ஸ், ஹெட் அண்ட் நெக்கு, நியூரோ அனாட்டமி, அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடான எம்ப்ரியாலஜி, ஹிஸ்டாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள் தோராக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூ வில் ஸ்டடி அபவுட் ஹார்ட். அப்போனா அதுக்கு ரிலேட்டடான எம்ப்ரியாலஜி நீங்கள் படிப்பீங்க. லங்ஸ்க்கு ரிலேட்டடான எம்ப்ரியாலஜி, அதோட டெவலப்மெண்ட், ஹார்ட்டோட டெவலப்மெண்ட், பெரிகார்டியம் டெவலப்மெண்ட் என்ன அந்த மாதிரி படிப்பீங்க. ஹிஸ்டாலஜினா லைக் கார்டியாக் மசில்ஸ் மேபி தே மே ஆஸ்க், அண்ட் லங்ஸ், ஆல்வியோலோட அந்த இது ஆல்வியோலோட அந்த ஹிஸ்டாலஜி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூ வில் கெட். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஹெட் அண்ட் நெக் எடுத்தோம்னா பெரட்டி கிளாண்டு, அந்த கிளான்ஸ் இருக்கும், மியூக்கஸ் கிளான்ஸ், 3 கிளான்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா யூ வில் ஸ்டடி இன் தி ஹிஸ்டாலஜி. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி பேப்பர் 1, பேப்பர் 2. இப்போது இமெட்க்யூ ஆப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த சீனியர் எந்த காலேஜில் நீங்கள் கேட்டாலும் இந்த ஆப் சொல்லுவாங்க, இமெட்க்யூ ஆப்புன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ப்ரீமியம் தான் இது. நீங்கள் ஒரு 300 ருபீஸ் கிட்ட வரும் உங்களுக்கு. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கலெக்ஷன் தான் அந்த இமெட்க்யூ ஆப். இப்போது இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான நோட் என்னென்னா டயக்ராம் இம்பார்ட்டண்ட். நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னா டயக்ராம் தான். ஓகே, டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெட்டிங் போட்டுக்கோங்க, இன்ட்ரோடக்ஷன் போடணும். அதுக்கப்புறம் சப் ஹெட்டிங்ஸ்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் சப்ளை கேட்டாங்கன்னா பிளட் சப்ளைன்ற ஹெட்டிங் போட்டு அதுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூரினரி பிளடர் எடுத்துக்கிட்டால் அதுக்கு உண்டான பிளட் சப்ளை, சுப்பீரியர் வெசிக்கல் ஆர்ட்ரி, இன்ஃபீரியர் வெசிக்கல் ஆர்ட்ரின்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். இது மாதிரி நிறையா ஆர்ட்ரிஸ் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான ஆர்ட்ரிஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சு போட்டால் போதும். எல்லா ஆர்ட்ரிஸும் நீங்கள் போகணுன்ற அவசியம் இல்லை, ரைட்? ஸோ இதுதான். இப்போ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இங்கே வந்து என்னென்னா இப்போ கிட்னி எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ கிட்னிக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா கிட்னி வந்து கிட்னினா என்ன, பீன் ஷேப்டாக இருக்கும், இந்த கலரில் ப்ரௌன் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படி நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷனுக்கு வந்து இந்த லொக்கேஷன்ற ஒரு ஹெட்டிங் போட்டு இந்த டயக்ராம் போடணும் நீங்கள். அவ்வளோதான். இந்த டயக்ராம் போட்டுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க, T12லேருந்து L3 கொடுத்துருக்காங்களா, அந்த இதை நீங்கள் எழுதணும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டிமீட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெர்டெப்ராலேருந்து இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது மறுபடியும் பார்த்திங்கன்னா இது ஞாபகம் வந்துடும். ஸோ இந்த இது நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். தட்ஸ் இட்.
அதுக்கப்புறம் இப்போ ரிலேஷன்ஸ்ன்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து எஸ்ஏ டாபிக் ஆக்சுவலி கிட்னி வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏல வரும். ஸோ அப்போது ரிலேஷன் ஹைலம்னு ஒரு ஒரு ஹெட்டிங் போட்டு அதுக்குண்டான ரிலேஷன் ஆன்டீரியர்லேருந்து போஸ்டீரியரில் என்னென்ன இதெல்லாம் போகுது, ரீனல் வெயின், ஆர்ட்ரி, பெல்விஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆன்டீரியர் ரிலேஷன். இப்போ ஆன்டீரியர் ரிலேஷனுக்கு என்னென்னலாம் நீங்கள் எழுதணும்னா, இந்த ரைட் கிட்னிக்கு லெஃப்ட் கிட்னிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் போட்டால் போதும். இந்த டயக்ராம் போட்டு நீங்கள் எழுதலாம். சப்போஸ் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டயக்ராம் போட்டால் போதும். ஏன்னா இதேமே ஆஸ்க் இன் ஷார்ட் நோட்ஸ் ஆன்டீரியர் ரிலேஷன்ஸ் ஆஃப் கிட்னின்னு கேட்கலாம். வெறும் அது மட்டும் கேட்கலாம். அப்போ இந்த டயக்ராம் போடணும். இந்த டயக்ராம் இஸ் மஸ்ட்டு. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது போஸ்டீரியர் ரிலேஷன். போஸ்டீரியர் ரிலேஷன் பார்த்திங்கன்னா லெஃப்ட் கிட்னிக்கும் ரைட் கிட்னிக்கும் சேமாக இருக்குது. அதுதான் கொடுத்துருக்காங்க. கவரிங்ஸ்க்கு இந்த 2 டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ப்ரெசன்டேஷனுக்கு வந்து ஷார்ட் நோட்ஸ்க்கு என்ன எழுதணும்னா ஹெட்டிங் எழுதணும், டயக்ராம் அதுக்கு ரிலேட்டடான என்னதோ எழுதணும், இன்ட்ரோ எழுதணும், சப்ஹெட்டிங்ஸ் எழுதணும்னா எழுதலாம். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டயக்ராம் போட்டு அது கீழே லைட்டாக அப்படி போட்டு எழுதிக்கலாம். கிளினிக்கல் அனாட்டமி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபேஷியா கவரிங்னே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த ஃபேஷியா கவரிங்கில் இந்த ட்ரூ கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லை கொடுத்துருப்பாங்க அவங்களே. இப்போ கிட்னி வந்து இன்ஃப்ளேம்டாக இருக்குன்னா திஸ் கேப்சூல் பிகம்ஸ் ஃபர்ம்லி அதரன் டு த ஆர்கன் அண்ட் கேனாட் பி ஸ்ட்ரிப்ட் ஆஃப். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டிக்கும், வெளியில் வராது, அந்த ஸ்ட்ரிப் ஆஃப் ஆகாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சப்போஸ் இன்ஃப்ளேம் ஆயிருக்குன்னா அது ஒரு கிளினிக்கல் அனாட்டமி யூ கேன் ரைட் இட். அண்ட் இந்த பெரிரினல் ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த கிட்னியை வந்து அந்த இடத்துல வந்து நிற்க வைக்குது. ஸோ அது சப்போஸ் அது இல்லைன்னா அது கீழே விழுந்துடும் கிட்னி. அது வந்து நீங்கள் யூ கேன் ரைட் இட் இன் கிளினிக்கல் அனாட்டமி. ஏன்னா இதுக்கு தனி பாக்ஸ் இல்லைங்க. ஸோ அப்போ நம்ம வந்து அதை எடுத்து எழுதிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த கிளினிக்கல் அனாட்டமி. நெக்ஸ்ட் எஸ்ஏ வந்து என்னென்னா அதுக்கும் அதே தான். ஹெட்டிங் கண்டிப்பாக ஹெட்டிங் எழுதணும். டயக்னோசிஸ் சப்போஸ் டயக்னோசிஸோடு கொடுப்பாங்க. இப்போ ஒரு சிம்டம்ஸ் கொடுத்துட்டு டயக்னோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நீங்கள் டயக்னோசிஸ் எழுதணும், கேஸும் எழுதணும், டயக்னோசிஸ்ன்னு போட்டு அந்த இது என்ன ஆன்சரோ அதை எழுதணும். சினாப்சிஸ்ன்னு போட்டுங்க. சினாப்சிஸ்ன்னு போட்டு இன்ட்ரோ, லொக்கேஷன், எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் என்ன, பிளட் சப்ளை என்ன, ஆன்டி ரிலேஷன், போஸ்டீரியர் ரிலேஷன்ஸ் அப்படின்னு எழுதணும். நீங்கள் என்ன டாபிக் எஸ்ஏ இருந்தாலும் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இல்லாட்டி அவங்களே கொடுத்துருவாங்க இந்தந்த இதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி, டாப்பிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ அந்தந்த எந்தெந்த டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ சினாப்சிஸ் போட்டு இந்த இது கீழே எழுதிக்கோங்க. டயக்ராமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கிட்டத்தட்ட 10 டயக்ராம் போடுங்க எஸ்ஏக்கு. ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கணும் நீங்கள். அவ்வளோதான். ஸோ நவ் வந்து வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் த ஃபிசியாலஜிக்கு பேப்பர். ஃபிசியாலஜி பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 11th 12th தான் மெஜாரிட்டி 11th 12th அதோட எக்ஸ்டர்னல் டாபிக் தான் இந்த ஃபிசியாலஜி. பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா ஜென்ரல், பிளட்டு, நர்வ் அண்ட் மசில், ஜிஐடி, ரீனல், ரீப்ரொடக்டிவ் எண்டோக்ரைன் இதுதான் இருக்குது உங்களுக்கு. பேப்பர் 2 வந்து ரெஸ்பிரேஷன், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஸ்பெஷல் சென்சஸ். அவ்வளோ. ஸ்பெஷல் சென்சஸ்ன்றது ஜஸ்ட் இப்போது லைக் நீங்கள் ஸ்மெல் என்ன பாத்வேல போகுது, எப்படி நர்வ்ஸ்லாம் போய் லைக் ஸ்மெல் வந்து எப்படி நம்ம பண்ணுவோம், எப்படி நம்மளை பார்க்குறோம், அந்த தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சென்சஸ். தட்ஸ் இட். ரைட். டேஸ்ட் சென்சேஷன்ஸ் இதெல்லாமே வரும். ஸோ இதுக்கு எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். ஸோ ஃப்ளோ சார்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. அதே மாதிரி டயக்ராம் தேவைப்பட்டால் நீங்கள் போடுங்க. ஹெட்டிங் இதுக்கும் ஹெட்டிங்கு சப்ஹெட்டிங் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எம்பிபிஎஸ் வந்தாலே ஹெட்டிங் சப்ஹெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஹெட்டிங் சப்ஹெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ஸ் தான் இதில் நிறையா இருக்கும். நீங்கள் அப்படியே பாயிண்ட் போட்டு ஃபேக்டாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கிளினிக்கல் ஃபிசியாலஜி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் இருந்தாலும் லைக் இந்த கிளினிக்கல் ஃபிசியாலஜி இஃப் யூ ரைட் இட் தே மே லைக் அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக மார்க் கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதுக்கு டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா கைடன்லேருந்து எடுத்துக்கோங்க. ஜிகே பாலில் இருக்கிறதோட கைடனில் இருக்கிற டயக்ராம் நல்லாயிருக்கும். ஸோ டயக்ராம் வந்து அங்கேருந்து எடுத்துக்கோங்க. எஸ்பெஷலி ஃபார் சிஸ்டமேட்டோகிராம். சிஸ்டமேட்டோகிராம்ன்றது மிக்டோரேஷன் ரிஃப்ளெக்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிராஃபு. ஸோ அது 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 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்டோரேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிராஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டோகிராமு. ஸோ அந்த பிளாஸ்டிசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா குறிக்கும். நம்ம யூரினரி பிளட்டோட பிளாஸ்டிசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமின் லைக் அதை பேஸ் பண்ணி தான் அந்த கிராஃப் இருக்கும். அது வந்து ஜிகே பாலிலேருந்து நான் அந்த இது போடும்போது இது தப்புன்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் கைடன் பாருங்கன்னு சொன்னாங்க எங்கள் ப்ரொஃபஸர். ஸோ அதனால் வந்து கைடன் வந்து நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் டயக்ராம்ஸ்க்கு மோஸ்ட்லி கைடன் யூஸ் பண்ணுங்கள். ஓகே. எங்கள் ப்ரொஃபஸருமே சொன்னாங்க இது ஜிகே பாலில் இருக்க கைடன் லைக் ஜிகே பாலில் இருக்க டயக்ராமோட கைடனில் இருக்கிறது தான் பெட்டராக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானுமே அதை தான் பார்த்தேன். நெக்ஸ்ட் ஜிகே பாலில் ஃப்ளோ சார்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதான் ஒரு பெனிஃபிட்டு. ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் அப்படியே போட்டால் கூட உங்களுக்கு மார்க் உண்டு. ஒன்றுமே இல்லை. உள்ளே வந்து அப்படியே தேரியாக கதையாக இருக்கும். ஃபேக்டாக பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே ஃப்ளோ சார்ட்டாக எழுதினா போதும். அவ்வளோதான்.
அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எக்ஸாமினருக்கு எவ்வளோ ஈஸியாக நீங்கள் எவ்வளோ அழகா நீங்கள் காமிக்கணுமோ, அது அவ்வளோ அழகா காமிச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் அவ்வளோ இருக்கும். ப்ரெசன்டேஷனுக்கும் பாதி இருக்குது மார்க்ஸ். ஸோ அதனால் வந்து ஜிகே பால இருக்க ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நியூரோ எண்டோக்ரைன் ரிஃப்ளெக்ஸ்ன்றது எங்களுக்கு ஒரு ஷார்ட் நோட்டு. இது எதில் வரும்னா லைக் எண்டோக்ரைனில் வரும். ஸோ அப்போது நியூரோ எண்டோக்ரைன்னா உங்களுக்கே தெரியும். நியூரோன்னா நர்வ்ஸு, எண்டோக்ரைன்னா உங்களுக்கு ஹார்மோன்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ இது ரெண்டுக்கும் ரிலேட் ஆகி ஒரு ரிஃப்ளெக்ஸ் வருது. ரிஃப்ளெக்ஸ்ன்றது லைக் நம்மளுக்கு சிஎன்எஸ் ஐ மீன் லைக் பிரெயினில் போகாமல் அந்த இம்பல்ஸ் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு அன்கான்ஷியஸாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது. இது 2 இருக்குது. அது பேச்சுரேஷன் ரிஃப்ளெக்ஸு, மில்க் ரிஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ பேச்சுரேஷன் ரிஃப்ளெக்ஸ்ன்றது நீங்கள் ஆல்ரெடி படிச்சனால சொல்கிறேன் இதில். இப்போ ஃபார் வந்து பார்த்திங்கன்னா அது முட்டும்போது அந்த சர்விக்ஸில் முட்டும்போது சர்விக்ஸ் வந்து டைலேட் ஆகும். ஸோ அதனால் என்னாகும், உங்களுக்கு நர்வ்ஸ் மூலமாக மேலே அந்த ஹைப்போதாலமஸில் போய் ஆக்சிடோசின் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணும். ஸோ அது போஸ்டீரியர் பெரிடியூல்லேருந்து ரிலீஸ் ஆகி அது மறுபடியும் யூட்ரஸில் இருக்க ஸ்மூத் மசில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகுது. ஸோ ஆஃப்டர் தட் அந்த ஸ்மூத் மசில்ஸில் ஆக்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்மூத் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீடஸ் வந்து ஹெட் வந்து சர்விக்ஸில் போய் முட்டி அந்த இது டைலேட் ஆகுது. சர்விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைலேட் ஆகுது. சர்விக்ஸ் டைலேட் ஆனால் மறுபடியும் அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பல்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகும், பிரெயினுக்கு போகுது. பிரெயினில் போய் உங்களுக்கு ஆக்சிடோசின் வந்து ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸஸ், இது பாசிட்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டுருக்கு. திஸ் இஸ் பேச்சுரேஷன் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் போட்டிங்கன்னா அதுவே போதும். இதுக்கும் மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து லைக் எஜெக்ஷன் லைக் சக் பண்ணுறனால, பேபி சக் பண்ணுறனால உங்களுக்கு இம்பல்சஸ் போகும். அதில் வந்து உங்களுக்கு மில்க் வந்து எஜெக்ட் ஆகி வருது. ஆக்சிடோசின் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகும் அந்த ஆல்வியல் டக்டில். தென் அது கான்ட்ராக்ட் பண்ணி மில்க் வந்து எஜெக்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மில்க் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். ஸோ இந்த 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 ரிஃப்ளெக்ஸஸ்க்கு இந்த மாதிரி 2 இது பிரித்து இப்படி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஷார்ட் நோட்ஸ். அவ்வளோ இப்படி தான் எழுதணும் நீங்கள். அதுக்கப்புறம் பயோகெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1ல் என்னென்ன இருக்குன்னா கெமிக்கல் பேசிஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து பட் செல்ஸ் பற்றி நீங்கள் படிப்பீங்க, ரைட். நெக்ஸ்ட் வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், கார்போஹைட்ரேட்ஸு அது கெமிஸ்ட்ரி மெட்டபாலிசம் எல்லாம் படிப்பீங்க. லிப்பிட் மெட்டபாலிசம் சொல்லிட்டு லைக் நம்ம பாடியில் ஃபேட் எப்படிலாம் மெட்டபாலைஸ் ஆகுது. இடிசி செயின்னு சொல்லிட்டு நம்ம எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் செயின் ஆல்ரெடி படித்தோம் 11th. ஸோ அதே தான் இங்கேயும் வரும், கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டிஷ்யூனா ப்ரோட்டீன்ஸ் பற்றி படிப்போம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷன்ஸ் வந்து லைக் விட்டமின்ஸு, மினரல்ஸு, இந்த இதுதான் வந்து நியூட்ரிஷன். அண்ட் அது போக இன்னும் ஒரு சில நியூட்ரிஷன் டாபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் படிப்பீங்க. பேப்பர் 2ல் அமினோ ஆசிட்ஸ் எப்படி, அமினோ ஆசிட் ப்ரோட்டீன் எப்படி மெட்டபாலைஸ் ஆகுது, ஹார்மோன்ஸ் பற்றி, ஹோமியோஸ்டேசிஸ் பற்றி படிப்பீங்க. மாலிகுலர் பயாலஜி, கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆக்சுவலி லைக் இது வந்து நீங்கள் ஏமெட்கியூ ஆப்பில் போனீங்கன்னா ஒரு மாதிரி ஷஃபிள்டாக இருக்கும். எல்லாமே லைக் நீங்கள் சாப்டர் வைஸ் இருக்காது இமெட்கியூ ஆப்பில். அந்த கொஷின் அந்த இன்ஃபேக்ட் நீங்கள் எந்த கொஷின் பேங்க் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக் கீழேயும் வேறு சாப்டர்ஸாக இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி ஷஃபிள்டாக தான் இருக்கும். நீங்கள் தான் தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கே தெரியும், ஓகே இந்தந்த இதுலேருந்து இந்தந்த இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெஜாரிட்டி நீங்கள் பயோகெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் சீனியர்கிட்ட கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த டாப்பிக்லாம் ஓகே, ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் தனியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்ஸு, லிப்பிடுன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும். பட் இந்த நியூட்ரிஷனு, மாலிகுலர் பயாலஜி கூட தனியாக இருக்கும். ஹோமியோஸ்டேசிஸ், அதுக்கப்புறம் கெமிக்கல் பேசிஸ் ஆஃப் லைஃப், இதெல்லாம் தனியாக இருக்குமான்னு எனக்கு தெரில. பட் இதெல்லாம் ஒரு மாதிரி ஷஃபிள்டாக இருக்கும். நிறையா இது பார்த்திங்கன்னா ஷஃபிள்டாக இருக்கும். இப்போ ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது. அப்போ இது ரெண்டுமே ஷஃபிள்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தேடி படித்து கண்டுபிடிக்கணும். அதில் இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஒரு கொஷின் பேங்க் கொடுத்துருக்காங்கன்னா அதில் இருக்க எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட். அது எல்லா கொஷினுமே நீங்கள் படிச்சிருக்கணும். அது உங்களுக்கு இப்போ தெரியாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீனியர்ஸ் கேட்கணும், ஓகே. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும், தே நோ தட், ஓகே. ஸோ இந்த ஒரு டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1லேயும் வரும், பேப்பர் 2லேயும் வரும். அதனால தான் நான் காமனாக போட்டிருக்கேன். 2 மாதிரி பேப்பர் 1ல் கேட்டாங்கன்னா பேப்பர் 2ல் கேட்கறதுக்கு சான்ஸ் இல்லைன்றது இல்லை. மேபி பேப்பர் 1ல் கேட்டாலும் பேப்பர் 2ல் வரதுக்கு சான்சஸ் ஆகுது. ஸோ அதனால் விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 படிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். திஸ் இஸ் ஆல் அபவுட் தி பயோகெமிஸ்ட்ரி. இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சேம் தான், ஹெட்டிங், சப் ஹெட்டிங். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சைக்கிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சைக்கிள்ஸ் வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற அந்த என்சைம்ஸு, அந்த ப்ராடக்ட்ஸு எப்படி லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாலேருந்து சைட்டோபிளாசம் வருதுன்னா அந்த க்ளீவேஜ், அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போகணும் நீங்கள். அது கிளினிக்கல் ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து பயோகெமிஸ்ட்ரியில் கேஸ் ஸ்டடி தான் உங்களுக்கு வரும்.
எப்படின்னா லைக் ஒரு சிம்டம்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. சிம்டம்ஸ் கொடுத்து நீங்கள் டயக்னோசிஸ் பண்ணணும். அந்த டயக்னோசிஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கீழே சப் கொஷின்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் டிஸார்டர் அப்படின்னா கிளைக்கோஜன் சிந்தசிஸ் பற்றியோ இல்லாட்டி கிளைக்கோஜன் பிரேக் டவுன் பற்றியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் கேட்கலாம். இதுதான் ஓகேவா? ஸோ அதனால் இப்போ கிளினிக்கல் ஆஸ்பெக்டில் இப்போ இதில் என்ன புதுசாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்குன்னா லேப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், நெக்ஸ்ட் கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் வச்சு நீங்கள் ஓரளவு கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபிசியாலஜி ஃப்ளோசார்ட் வச்சு கவர் பண்ணலாம். ஆனால் பயோகெமிஸ்ட்ரி அப்படி பண்ணவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே படிச்சிருக்கணும், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ நோ தட் ஃபினைல் கிட்டனரியா ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலேஸ் அந்த என்சைம்ன்றது தெரியும், ரைட்? ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு டிசீஸுக்குமே ஒரு ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வான்கிர்கி டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் டிஸார்டர் அண்ட் ஆல்சோ கமாண்டது ஹைப்பர்கிளைசீமியா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போனா அடிக்கடி இதை படிக்கணும். இதுக்கு வந்து அதிகமான ரிவிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுக்கு. ஸோ அவங்க கொடுத்துருப்பாங்க, அது கீழே வாசுதேவன்லேயே கொடுத்துருப்பாங்க, பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க, லேப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க, கிளினிக்கல் ஃபீச்சர், அது எல்லாமே இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ ஃபினைல் கிட்டனரியா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றது இருக்கும். லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் லேப் இன்வெஸ்டிகேஷன்னா என்ன டெஸ்ட் எடுத்து இதை கண்டுபிடிப்பாங்க, எப்படி இருக்கும். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்னால் அவங்க பார்க்குறக்கு எப்படி இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மவுசி ஆர்டர் யூரின் இருக்குது ஃபினைல் கிட்டனரியாவுக்கு, ஏன்னா அவங்களுக்கு தெரியுன்றனால சொல்கிறேன். இது அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன்றது காசஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹவ் வில் யூ டெல் இந்த இந்த இதுக்கு டயக்னோசிஸ்க்கு ஐ மீன் லைக் இதுதான் டயக்னோசிஸ்ன்றது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, ஏன் இதெல்லாம் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மவுசி ஆர்டர் ஏன் வருது, ஏன் வந்து அவங்க இப்படி இருக்காங்க, ஏன் உங்களுக்கு ஆல்பினிசம் இருக்குது அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. அது என்னன்றது நீங்கள் அதை படித்தா தான் தெரியும், அந்த அந்த டாபிக் நீங்கள் படித்தா தான் தெரியும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான நோட் என்னென்னா இதுதான், நீங்கள் 4 தடவையாச்சும் ரீட் பண்ணணும். ஒரு ஐஏக்கு எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் 4 தடவையாச்சும் ரீட் பண்ணணும், நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கணும், அப்போ தான் உங்களால் எழுத முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன்னா ஒன்றும் இல்லை, காசஸ் தான். அதுக்கு ஒவ்வொன்றுக்குமே வந்து பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டாங்கன்னா இப்போ மவுசி ஆர்டர் ஏன் வருதுன்றது உங்களுக்கு தெரியணும், ஆல்பினிசம் ஏன் வருதுன்றது தெரியணும், ஏன்னா டைரோசின் இல்லை சிந்தசிஸ் இல்லை, ஸோ அதனால் ஆல்பினிசம் வருது. மவுசி ஆர்டர் ஏன் வருதுன்னா பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்து இந்த ஃபினைல் பைருவேட் இந்த மாதிரிலாம் வந்து வெளில போகுது, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மவுசி ஆர்டர் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ஸு சைக்கிள்ஸு. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஃபேக்ட்ஸ். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ் வந்து அழகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலே அது அவ்வளோதான். நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடியில் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஸ்டடியில் இருக்கும். அப்போ நீங்கள் சிம்டம்ஸும் நல்லா படித்து வச்சுக்கணும். கேஸ் ஸ்டடி வந்து பார்த்திங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி பயோகெமிஸ்ட்ரி. மோஸ்ட்லி பயோகெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, புரியாது, ரொம்ப வேகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இல்லை, பயோகெமிஸ்ட்ரி தான் ஈஸி ஆக்சுவலி. ரொம்ப கம்மியும் கூட, மித்த 2 சப்ஜெக்டையும் காட்டிலும் பயோகெமிஸ்ட்ரி தான் ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் நீட் டு ரீட் அ லாட். ஒரு இதை திருப்பி படிக்கணும், எல்லாமே படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஷார்ட் நோட்ஸே எஸ்ஸே அந்த இது என்னென்ன யூனிவர்சிட்டி டாபிக்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூ கோ த்ரூ அதர் திங்ஸ். ஏன்னா எம்சிக்கு வந்து தே கேன் ஆஸ்க் ஃப்ரம் எனிதிங். ஓகே, ஸோ அதான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.